நீங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வந்திருக்கீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி வந்ததை நன்றாய் நினைத்து விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நல்லா தான் இருப்போம். ஆனால் சில பேருடைய வார்த்தைகள் நம்மளை என்ன பண்ணோம், உடைக்கும். கரெக்டு தானே? அப்பேற்பட்ட ஆளுங்களை பேசும்போது நம்ம சாரா இயேசு நாமத்தினால பிசாசே சொல்லு. கர்த்தர் அழைத்தார்னா, ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாருன்னா சூப்பராக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் அந்த அழைப்பில் இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல அழைத்து நிற்க சொன்னார்னா அங்கேயே நிற்கணும், பார்த்துடலாம். கர்த்தர் சொன்னார். நிறைய பேர் பார்த்தா வேலை மேலே நம்பிக்கை வச்சிடறாங்க. ஆஹா, இந்த வேலையில் தான் நான் பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிடுறேன். இல்லவே இல்லை. வேலை மேலே தயவு செஞ்சு நம்பிக்கை வைக்காதீர்கள். சம்டைம்ஸ் நம்ம கூட தோணும், ஆஹா மியூசிக்கால தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம். நோனோ, நாளைக்கு நீ ஏஞ்சிக்கிறதே அவரால் தான். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? ரைட். பாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நம்ம என்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம்? உங்களை நான் பார்க்குறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அவிசுவாசத்தின் தன்மைகள். ரைட். எழுப்பலாமா எல்லாரையும்? யார் யாரை கேட்கலாம்? ஃபஸ்ட்டு அவிசுவாசத்தின் தன்மை. இதுக்கு தான் பிரதர் நான் வர்றதே இல்லை. சரி, ஃபஸ்ட்டு தன்மை சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். பக்கத்தில் வரவங்க பார்த்து சொல்லுங்கள். பிரதர், சர்க்கம்ஸ்டான்ஸ், சூழ்நிலையை பார்க்கவே கூடாது. வெரி குட். சரி, செகண்ட், பயப்படாதீங்க. உங்களை நீங்களே சொல்லுங்கள், பயப்படாதீங்க. பீட்டர், பயந்துராத. அவங்கவுங்க பேரை சொல்லியே பயப்படாதீங்கள். மூன்றாவது, பிற்போக்கு. நெகட்டிவாக பேசவே கூடாது, பாசிட்டிவாக பேசணும். நாலாவது, வி ஷுட் நாட் பிளேமிங் அதர்ஸ். மற்றவனை போய் குறை சொல்லக்கூடாது. எங்கள் அப்பனால தான் நான் இப்படி இருக்கேன், அந்த ஆள் ஒழுங்காக சம்பாதிச்சு ஒரு இடத்த கிரவுண்டை வாங்கி சென்னையில் வச்சுருந்தானா நான் இன்னைக்கு ஏன் 80,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன தான் சொல்கிறேன். நான் சம்டைம்ஸ் நாங்களே நினச்சது உண்டு. எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், நாம் அப்படி பண்ணிட்டாரேம்மா. அவர் நெற்குன்றத்தில் ஒரு வீடு வச்சுருந்தார், சரி லேண்டு வச்சுருந்தார். திருவேற்காடில் ஒரு லேண்டு வச்சுருந்தார். இன்றைக்கி அது பார்த்தனா என் தம்பி ஒரு கோடீஸ்வரன், 10 கோடிக்கு அவர் சொந்தமாக இருப்பார். நான் ஒரு 10 கோடிக்கு சொந்தமாக இருந்திருக்கோம். பட் எல்லாம் மாறிடுச்சு. ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. மேபி அந்த கோடிக்கு நான் சொந்தக்காரனாக இருந்தானா விசுவாசத்தில் நான் 0 வந்திருப்பேன். கரெக்டாக? ஹலோ, நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் அப்பாண்ட, இந்த குடும்பத்தில் ஒரு சண்டை வரும். எப்படி வரும்? அண்ணன் தம்பிங்கெல்லாம் அடிச்சுக்குவானுங்க. எதுக்கு தெரியுமா? சொத்துக்கு. அது எவ்வளோ ஒரு கேவலம் தெரியுமா? அது பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் ரொம்ப கேவலம் பிரதர். அது லைட் அடிக்கிட்டோம். இதே சொத்தே இல்லைன்னு வச்சிங்களேன், சமாதானமாக வருவானுங்க, சந்தோஷமாக வருவாங்க. சித்தப்பா வந்துக்கிறார், பெரியப்பா வந்துக்கிறார், ஐஸ்கிரீம் வாங்கி தரலாம் வா, இதெல்லாம் நடக்கும். கரெக்டு தானே? ஹலோ, எங்கள் பாட்டி வீட்டில் ஒரே ஒரு சின்ன இடம்னு வச்சிங்களேன், சொத்து பிரிக்கிற வரைக்கும் என்ன அக்கா எப்படி இருக்கீங்க, என்ன தம்பி எப்படி இருக்கீங்க எல்லாம் இருந்துச்சு. ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் சொத்துன்னு பிரிக்கும்போது எல்லாம் விரோதி. எப்படி?
அங்கே போனால் ஃப்ரைட் ரைஸ் வரும், பிரியாணி வரும், எல்லாம் வரும். சொத்துன்னு வரும்போது வேறு வரும். கரெக்டு தானே? ஸோ அதனால் நான் சம்டைம்ஸ் எங்கள் டேடிகிட்ட சொல்லுவேன், இந்த சொத்து மட்டும் இல்லைண்ணா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பானுங்க. அவர் பாவம் கஷ்டப்பட்டு ஒரு 1/2 கிரவுண்டு தான் வாங்கி வச்சுருப்பார். அந்த 1/2 கிரவுண்டுக்கு அடிச்சுக்குவானுங்க பாருங்கள், இல்லை? ரைட். அதனால் நான் என் பசங்களெலாம் தெளிவாக இருக்கேன். கரெக்டாக பிரித்து வச்சிடணும். இப்போ எத்தனை பேர் பிரிக்க ரெடி ஆகிறீங்க? என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஈவனாக செஞ்சிடணும். அதற்காக நீங்கள் முயற்சிக்கணும். கரெக்டாக? வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். ஆஸ் ஏ ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபாதருக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா பிள்ளைங்களுக்கு வேண்டிய காரியத்தை கரெக்டாக செய்யணும். பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்கள். சில ஃபாதருங்க சும்மா படுத்துனே இருப்பாங்க, அப்படி இல்லை. ஹலோ, முயற்சித்து கர்த்தருடைய வார்த்தையின்படி அவங்க போயிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஈவனாக செய்யணும். பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. கரெக்டு தானே? பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது. ரைட், சரி, வெரி குட். அடுத்தது அவிசுவாசம் பின்னோக்கி பார்க்குது. அங்கே இருந்திருந்தேன்னா நான் எப்படி இருந்திருப்பேன்? கரெக்டாக பேக்கு பார்ப்போம். அடுத்தது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ப்ரெஷரை தூக்கி அம்மா மேலே போடுறது. நீ தானே என்னை படி சொன்ன இப்படின்லாம் கேட்பாங்க. நீ சொல்லி தானே நான் செஞ்சேன், நீ சொல்லி தானே நான் அந்த வேலைக்கு போய் சேர்ந்தேன், நீ சொல்லி தானே இந்த காரை வாங்கினேன், நீ சொல்லி தானே இந்த பைக்கை வாங்கினேன். கரெக்டாக? அது ஓடலைன்னா எல்லாத்தையும், ஒரு டியூப்லைட் ஏறலைன்னா நீ சொல்லி தானே அந்த டியூப்லைட் வாங்கினேன், இப்போ வேலை செய்யலை பேர். கரெக்டு தானே? நீ சொல்லி தான் அந்த மோட்டரை வாங்கினேன், எல்லாத்தையும் ப்ளேம் பண்ணுறது. அடுத்தது என்ன பார்த்தோம்? அடுத்தது என்ன பார்த்தோம்? 7th. அது பாயிண்ட் இல்லை. அவிசுவாசம் முறுமுறுக்கிறது. டீச்சர் காட் த பாயிண்ட் இல்லை? என்ன சொல்கிறோம்? முறுமுறுக்கிறோம். ஒரு காலத்துலலாம் எனக்கு தெரிஞ்சு வயசானவங்க தான் முறுமுறுத்துருந்தாங்க. இன்றைக்கி சின்ன பசங்களே முறுமுறுக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? என் கிளாஸில் பார்ப்பேன், அமைதியாக அது பேசினு இருப்பானுங்க. என்னடா முறுமுறுக்கிற? எதையோ பேசினே இருப்பான். எத்தனை பேர் முறுமுறுக்கிறீங்க? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? முறுக்காதீர்கள். ரைட். அடுத்ததாக என்ன பார்த்தோம்? ஹலோ, எஸ், மறக்கிற. எத்தனை பேர் மறந்துருக்கீங்க? உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை எல்லாம் மறந்துருக்கீங்களா? மறக்காதீங்க. அது சின்ன வயசில் கூட ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஹலோ, கரெக்டாக? சின்ன வயசில் உங்களை ஒருத்தவங்க படிக்க வச்சுருக்கலாம், ஒரு வருஷம் உங்களை கூப்பிட்டு வச்சு சோறு போட்டிருக்கலாம். கரெக்டு தானே? மறந்துடக்கூடாது. ஆனால் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மறக்கிற குணம். அப்படியே கழுத்து திருப்பின்னு போவாங்க அந்த சைடு, அவங்கள யாரையும் பார்க்காத மாதிரியும். நன்றியை மறந்துட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஹலோ, லைட் அடிக்கிட்டோம். நான் பேசுகிறது எதுனா விளங்குதா உங்களுக்கு? பாயிண்ட்லாம் அடிக்குதா? சம்டைம்ஸ் நம்ம ஒரு இதில் எல்லாம் மறந்துருப்போம், நன்றியை மறந்துவிடுவோம். நன்றியை என்றைக்குமே மறக்கக்கூடாது. என்னையும் கூட ஒரு வருஷத்துக்கெல்லாம் என்னை படிக்க வச்சுக்கிறாங்க, எம்ஏ ஆண்டின்னு ஒருத்தவங்க. இன்றைக்கும் அதை நான் சொல்லி தான் காட்டுவேன் அவங்க பிள்ளைங்களாம். அப்பா, உங்கள் அம்மாலாம் எனக்கு 1 year என்னை படிக்க வைத்திருக்கிறார்கள். அவங்க யூஸ் பண்ண ஸ்கூல் பேக்கை நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், அவங்க யூஸ் பண்ண நோட்டை நாங்கள் எடுத்து எழுதியிருக்கோம். இதெல்லாம் மறக்க கூடாது. ரைட்டு. கர்த்தரை மறக்கக்கூடாது. அவர் எவ்வளோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். ரைட்டு. அடுத்தது என்ன பார்த்தோம்? அடுத்தது பார்க்கலையா? ரியலி? அவ்வளோதானா? ரைட். அதுக்கு மேலே பார்க்கலையா நம்ம? சரி, 9வது ஒன்று பார்த்துருவோம் நம்ம. அவிசுவாசம் நன்றியற்றதாக இருக்கிறது. எப்படி இருக்குது? கொஞ்சம் கூட நன்றியே
இல்லை, பிலிப்பியர் புஸ்தகம் எடுத்து வாசிங்க. பிலிப்பியரின் புஸ்தகம் 4:6. ம் 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 எல்லாம் எடுத்துட்டிங்களா? இன்னும் சலசலப்பு சத்தம் கேட்குறது. ரைட், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். பாருங்கள், பக்கத்தில் இருக்கும் பார்த்து சொல்லுங்கள், பிரதர் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதனா கிடைச்சாதான் தேங்க்ஸ் சொல்கிறோம். கரெக்டாக? ஹலோ, ரைட்? இதுதான் நம்ம கற்றுக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய பேட்டர்னில் எல்லாவற்றுக்கும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே சோத்திரம் சொல்லணும். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அதை சொல்லி சொல்லணும். ஆண்டவரே, வீடை கொடுக்க போகிறதுக்காய் சோத்திரம், காரை கொடுக்க போகிறதுக்காய் சோத்திரம், பைக்கை கொடுக்க போகிறதுக்காய் சோத்திரம், 50 லட்சம் கடன் இருக்குது, 1 கோடி ரூபாய் கடன் இருக்குது, எல்லாத்தையும் அடைக்க போகிறதுக்காய். இப்படி நீங்கள் சொல்லி போயினே இருங்களாம். அவரே ஒரு மாதிரி பார்ப்பார், இவனுக்கு என்ன ஆச்சு? ஹலோ, கரெக்டாக வசனத்தை பிலிப்பியர் பஸ்தை பிடிச்சிக்கினா அவன். எத்தனை பேர் சொல்ல ரெடி ஆகிறீங்க? ஒரு வேளை பிரச்சனையில் இருந்தீங்கன்னா இதை சொல்லியே ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றுக்கும் சோத்திரம் சொல்லி, எப்படி? எல்லாவற்றுக்கும் சோத்திரம் சொல்லி, எனக்கு இந்த வாரம் கடைசிக்குள்ளே 7 லட்ச ரூபா வேணும், அதுக்காக சோத்திரம், கர்த்தர் நிறைவேற்றுவார். உங்களுடைய இருதயத்தெல்லாம் பேசுவார். என்ன சைடில் சைட்டாக போடுறீங்க பாருங்க. கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அவரை நம்பி வந்ததுனால நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. எடுத்து வாசிங்க. அதாவது ஆஃப்டர் தேங்க், எல்லாத்தையும் ரிசீவ் பண்ண பிறகு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, பிஃபோராகவே சொல்லணும். உபாகமம் புஸ்தகம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசியுங்கள். பாருங்க என்ன சொல்றாரு, நன்றாய் நினைத்து. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க. இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து பிறந்து வந்திருப்பீங்கள்ல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ இருக்கிற பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க, சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் உங்களை நடத்தி வந்ததை நன்றாய் நினைத்து. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? சம்டைம்ஸ் ஆபத்து வரும்போது நம்ம மறந்துடுவோம். இது ஹியூமன் நேச்சுரல். சம்டைம்ஸ் மறந்துடுவோம். ஆனால் சில ஆபத்தில் ஆண்டவர் நம்மளை தப்பு வச்சுருப்பார்ல, அதை நீங்கள் நன்றாக நினச்சிங்கன்னா கர்த்தர் என்ன சொல்லுவோம், ஐயோ அவர் அற்புதமாக என்ன நடத்துவார். உங்களை பாதியிலே விட்டுற மாட்டார். சொல்லுங்கள், பாதியில் வண்டி நிற்காது, வண்டி ஓடும். எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தை ஃபெய்த்தாக விசுவாசித்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா வண்டி ஓடும். 20வது வசனத்தை எடுத்து வாசிங்க. சரி, 21. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, யாரையும் பார்த்து பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் தனிமையாக இருக்க நினைக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, உங்களுக்குள்ளே இருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா?
உங்களோட இருந்து நடத்துவார். ஆனால் நம்ம அதுக்கு தகுதியான்னு பார்த்தா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் வந்து நடத்தி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த என்னுடைய வீட்டை கர்த்தர் இந்த வாரம் புதன்கிழமை முடித்து தருகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நேற்றே இன்ஜினியர் ஃபோன் பண்ணிட்டார், எல்லாம் முடிஞ்சது, 7 லட்சம் தான் பெண்டிங் அப்படின்னாரு. எல்லாம் லைட்டிங் எல்லாம் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ப்ரேயர். உங்கள் ஜெபத்திற்காய் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். அங்கே பெரிய பெரிய காரியங்கள் நடக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். 22வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, ஆண்டவரே சில எதிராளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறார். காணாதையே போயிடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் அதை தான் சொல்லுகிறார். அடுத்ததாக ஒன்று பார்க்கலாம். அவிசுவாசம் கீழ்ப்படியாத குணத்தை உடையதாக இருக்கிறது. அடுத்த ஒரு தன்மை 16வது அதிகாரம் 1, 2 இருங்க வரேன், ஒரே நிமிஷம் இருங்க வரேன். நான் அதை எழுத மறந்துட்டுருக்கேன். ரைட். யாத்ராகமம் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. பாருங்க, இவங்க வேலையே என்னன்னா எப்பவுமே என்ன சொல்லுவாங்க, செத்து போயிருந்தா நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் எப்பயே செத்து போயிடலாம் போல். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த வார்த்தையை கேட்க அவர் என்ன பண்ணுறாருன்னா உடனே அரேஞ்ச் பண்ணிடுவார். எதுக்கு? சாகிறதுக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இனியும் பேசுவோமா? நம்ம சத்தியமாக பேச மாட்டோம். கரெக்டாக சில பேர்லாம் சொல்லுவாங்க, செத்தே போயிடலாம் போல், எதுக்கு இங்கே இட்டுன்னு வந்து நம்மளை வச்சு. அவர் ஆண்டவர் உடனே சொல்கிறார், ரெடிப்பா, சரி ரெடி பண்ணிவிடுவோம். எத்தனை பேர் ரெடி ஆகிறீங்க இப்போ போகிறதுக்கு? ஹலோ, போகிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ரொம்ப உஷாராகிறீங்கப்பா. பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் எல்லாம் வசனத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. ரைட். பாருங்கள், ஆண்டவர் வந்து வனாந்தரத்தில் அவங்கள எடுத்துகிட்டு வந்து சாவடிக்கணும்னு கொண்டு வரல. அவங்க கையில் என்ன நல்லா இருந்தது? தங்கம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் சாப்பிட கடை இல்லை. ஹலோ, லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நம்மலாம் ஒரு எஸ்கேஷன் போனோன்னா என்ன பண்ணுவோம்? காசெல்லாம் கொடுத்து அனுப்புவோம், எல்லாம் பண்ணுவோம். எஸ்கேஷனில் என்ன இருக்கும்? ஒரு சுற்றி பார்க்க ஒரு இடத்துக்கு போகிறோன்னா கடைகள் எல்லாம் இருக்கிற இடமா போவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. திடீர்னு காணாது போயிருப்பாங்க. எங்கே போனால் அது போய் வாங்க போயிருக்கேன், இதை வாங்க போயிருக்கேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் வனாந்தரத்தில் என்ன இருக்கும்? சுற்றி பார்த்தாலும் உன்னை நீ பார்க்கணும், நீங்கள் என்ன பார்க்கணும். காற்று அடிக்கும், வெயில் அடிக்கும், ஒரு கடை கூட இருக்காது. தண்ணி குடிக்கணும்னா கூட தண்ணி அப்படின்னு வாயில் தான் சொல்லணும், எடுத்துட்டும் போக முடியாது. ஏன்னா அங்கே தண்ணியும் பாருங்கள், கர்த்தர் வந்து செம்ம பிளான் பண்ணுறாரு. எப்படின்னா, நீங்கள் வர்றதே என்ன நம்பி தான். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் அவரை நம்பி வந்துருக்கீங்க? சுற்றி ஒன்றுமே இருக்காது. இப்போ கூட நான் போகிற இடம், நேற்று ஒருத்தர் சொன்னார், வீடு முடிச்சிட்டிங்களா?
அவர் என் ஃபேஸ்புக்கில் ஆட்லாம் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணார், என்ன பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னாரு. இல்லை சார், நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்படியா? அங்கே ஒன்றும் வேலை ஆகாதே. அவர் கிறிஸ்தவர் தான். அங்கே ஒன்றும் வேலை ஆகாது அப்படின்னாரு. ஏன்னா அங்கே கூட்டமே இல்லையா. அங்கே அப்படி பார்த்தா அப்படியே அப்படி தான் இருக்கும், காலியாக தான் இருக்கும். ஏன்னா மாயாஜால் ஆப்போசிட் அப்படியே கொஞ்சம் இன்னும் டெவலப் ஆகலை, இனிமே தான் டெவலப் ஆக போகுது. ஆனால் அடுக்கு மாடிகள்லாம் பயங்கரமாக இருக்கும். நான் தான் மனசுக்குள்ளே நினச்சிக்கினேன், நம்மளை உடைக்கிறதுக்கு இப்படி தான் பேசுவாங்க. ஹலோ, கரெக்டு தானே? ஒன்றும் வேலை ஆகாதுன்னா கர்த்தர் ஏன் அந்த இடத்த நம்ம கொடுக்கணும்? ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? அதை ஏன் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கணும்? அதுக்கு ஏன் ஒரு கடத்தை கொடுக்க வைக்கணும்? அதுக்கு ஒரு இன்ஜினியரை கட்ட வைக்கணும்? ஒரு 8 மாதத்துலேயே இடத்த கட்டியும் கொடுக்கணும். அவர் பிளான் வேறு பிளான். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? சில பேர்லாம் அப்படியே நம்ம ஒரு எந்துவாக இருக்கிற நேரத்தில் தான் நம்மளை போட்டு வார்த்தையினால் ஒரு உடனே உடைப்பாங்க. தூங்குறவங்களுக்கெல்லாம் பெல் வச்சுக்கிறாங்க எழுப்புறதுக்கு. அதாவது நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனால் சில பேருடைய வார்த்தைகள் வந்து நம்மளை என்ன பண்ணோம், உடைக்கும். கரெக்டு தானே? அப்பேற்பட்ட ஆளுங்களை பேசும்போது நம்ம உஷாராக இயேசு நாமத்தினால பிசாசே சொல்லிடணும். நான் வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி நீலாங்கரைக்கு வரும்போது இப்படி தான் இருந்துச்சு. எங்களுக்கு ஒரே ஒரு பயமாக இருக்கும், என்னடா அது. ஆனால் கர்த்தர் எடுத்துன்னு வந்து இன்றைக்கி பார்த்தா நாங்கள் டீச்சர் ஸ்கூலில் பேசிக்கோம், எவ்வளோ அற்புதமாக எங்களை நடத்தி வீடை கொடுத்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கொடுத்து அவங்கவுங்களும் செட்டில் ஆகி நாங்கள் பார்க்கும்போது ஆரம்பிக்கும்போது அது ரொம்ப அற்பமாக இருந்தது அந்த இடம். கர்த்தர் வந்து அழைத்தார்னா, ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறாருன்னா சூப்பராக நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் வந்து அந்த அழைப்பில் இருக்கிறது இல்லை. ஒரு இடத்துல அழைத்து நிற்க சொன்னார்னா அங்கேயே நிற்கணும், பார்த்துடலாம். கர்த்தர் சொன்னார். அதே மாதிரி தான் நான் அந்த இடம் வாங்கும்போது கூட ஸ்கூலுக்குன்னு நான் வாங்கலை, வீடுக்குன்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் உனக்கு ஒரு கிளையை தருவேன் அப்படின்னு. நாங்கள் என்ன நினச்சோம், சரி கீழே ஸ்கூலு மேலே வீடுன்ற மாதிரி பிளான் பண்ணோம். ஆனால் இப்போ நாங்கள் என்ன நினச்சிருக்கோன்னா ஃபுல்லாகவே கிளாஸு, வீடே இல்லை. அப்போ உங்களுக்கு வீடு எங்க, இன்னொரு வீடு தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஸோ கர்த்தர் பாருங்கள், அப்படி தான் இவங்களை வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டு சாகடிக்கிறதுக்கு எத்தனையோ வரல. நல்லா ஞாபகம் வச்சுங்க, மக்கள் எத்தனையோ லட்சத்தை வந்து மீட்டு எடுத்துன்னு வந்து இதில் வனாந்தரத்தில் வந்து அவங்கள போட்டு சாகடிக்கணும்னு கொண்டு வரல. கர்த்தரை நம்பி உங்கள் விசுவாசத்தில் நடப்புறதுக்கான பயிற்சியை கொடுக்கறதுக்காகவே கூப்பிட்டு வர்றார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கூட சில பயிற்சியை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கூப்பிட்டு வருவார். சில பிரச்சனைகளை பார்த்து பயந்துடாதீங்க, உங்களை பயிற்சி வைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தில் உங்களை பயிற்சி வைக்கிறார். சரி, எடுத்து வாசிங்க 12வது வசனம். அதுலேயே 16:12. ம் ம் அடுத்தது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் அற்புதம் இருக்கும்? விசுவாசிக்கிறீங்களா? எப்படி நடக்க போகுது காலையில் ஏஞ்சி பாருங்கள். ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? பயத்தோடு படுகாதீங்க, எப்படா நடக்க போகுது அப்படின்னு எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா இறைச்சிக்கு சண்டை. எதுக்கு? கறிக்கு சண்டை. கறிக்கு சண்டை கூட நான் பார்த்துருக்கேன். நல்ல ஒரு ஃபங்க்ஷனில் என்ன, அவன் எனக்கு பீஸ் ஒழுங்காக வைக்கலை, எலும்பு வச்சுட்டு போயிட்டான் அந்த ஆள். கரெக்டு தானே? கழுத்தாக வச்சுட்டு போயிட்டான். இது ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஹலோ, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நீங்கள் அற்புதமாய் சாப்பிடுவீர்கள், கறியாகவே சாப்பிடுவீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அரிசி எடுத்துக்கினா தான் சுகர் வரும், கறியாக எடுத்திங்கன்னா ப்ரோட்டீன் எடுத்தால் சுகரே. ஆண்டவர் அப்பயே பிளான் பண்ணிட்டார்.
இவங்களுக்கு சோறு கொடுக்கக்கூடாது, ஃபுல்லாக இறைச்சியிலேயே ஃபுல் மீல்ஸ் தரணும்னு. அது கூட எப்படி தராரு பாருங்க. அடுத்தது சாயங்காலத்திலே மூடி கொண்டது. 14 எடுத்து வாசிங்க. 14. பதினஞ்சு. ம் 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 அடுத்தது சரி 19 வாசிங்க. ம் 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 பாருங்க. ம் ம் மோசே சொல்கிறாரு, அப்பா அளவாசா எடுத்துங்கோ, அதிகமாக சேர்த்து வச்சுக்காதீங்க. என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். ஆனால் பாஸ்டர் சொல்கிறது யாருன்னா கேட்குறாங்களா? அவங்க கேட்கவே இல்லை. அப்போ தான் இன்னும் எக்ஸ்ட்ரா. ஏன்னா அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா யார் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தெரியுமா? நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. ஹலோ, விசுவாசிக்கிறீங்க தானே? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க? எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எடுத்துவாங்க, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ. அதனால் பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சதுனால என்ன ஆயிடுச்சு? கெட்டே போச்சு. கீழ்ப்படியாத குணம். ஆனால் நம்ம பாருங்கள், விசுவாசத்துக்கு சரி, சப்போஸ் நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், பாவம் செய்கிறதுக்கு யாருன்னா டீச் பண்ணுறாங்களா? ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஏஜில் அது கரெக்டாக எட்டி பார்க்குது. கரெக்டாக. ஆனால் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம எவ்வளோ பண்ணுறோம்? டீச் பண்ணுறோம். அதுக்கேற்ற கோச்சு, ஐயோ இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம கரெக்டாக இருக்கிறோம். சரி, அடுத்த ஒரு தன்மையை பார்க்கலாம். மத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25. மத்தேயு 6:25. ம் 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 சரி பாருங்கள், மறுபடியும் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாரு? எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. எதனா இதை பற்றி கவலைப்பட்டுக்கிறீங்களா? என்ன சாப்பாடு, எப்படி உடுத்த போகிறோம் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை எங்கே ரிலேட்டட் பண்ணுறாருன்னா, யாத்ராகம் மோசேக்கு அவருக்கு தான் இதை ரிலேட் பண்ணுறாரு. அதனால் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், கவலையே படாதீர்கள். எதை பற்றி கவலைப்பட்டுக்கிறீங்க எனக்கு தெரில. சில பேர் ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்பட்டுருக்கலாம். கிறிஸ்மஸ் வரப்போகுது, தீபாவளி வரப்போகுது, என்ன பண்ண போகிறோமோ தெரில அப்படின்ற குறித்து கவலை இருக்கலாம். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கவலை. சில பேர் படிப்பை குறித்து கவலை, சில பேருக்கு திருமணத்தை குறித்து கவலை. எப்படிப்பட்ட மனைவி வரப்போகிறார்களோ, எப்படிப்பட்ட ஹஸ்பண்டு வரப்போகிறார்களோ, வாயை திறந்தால் மூடுவார்களோ இல்லை மூட மாட்டார்களோ, பல. கரெக்டு தானே? எல்லாருக்கும் ஒரு கவலை இல்லை. சில பேருக்கு இந்த சபையை இப்போ முடிக்க போகிறாரு இவர், முடித்தவொடனே ஜெரி கார் எடுப்பாரோ எடுக்க மாட்டாரோ, அது ஒரு கவலை. கரெக்ட் தானே? அண்ணன் டைமுக்கு கரெக்டாக முடிப்பாரா இன்றைக்கி 10 மணிக்குன்னு ஒரு கவலை சில பேருக்கு இல்லை? ரைட். சில பேருக்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறோன்ற ஒரு கவலை. சில பேருக்கு எப்படி இந்த கடத்தை அடைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு கவலை. சில பேருக்கு நல்ல வேலை எப்படி நமக்கு அமைய போகுதுன்றது ஒரு கவலை. ஸோ இந்த மாதிரி எல்லாவற்றையும் குறித்து கவலைப்பட்டுக்கினே இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள்.
25வது வசனத்தை எடுத்து வாசிங்க. 26 வாசிங்க. ம் 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 நீங்கள் சொல்லுங்க, நான் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தவன். ஹலோ, நீங்கள்லாம் ஆக்சுவலாக கிராமத்திலே தான் இருக்கீங்க, கரெக்டாக? சில பூக்கள்லாம் நம்ம பார்ப்போம், இன்னும் அழகாக இருக்கும், கரெக்டாக? அதே மாதிரி சில குருவிகள்லாம் வரும், அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ டிசைன்ஸ் இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும், ஒருத்தன் வரைஞ்சா கூட அவ்வளோ டிசைனை கொடுக்கவே முடியாது. இந்த கோல்டு ஃபிஷ்லாம் கூட நான் நிறைய பார்ப்பேன். என்னடா கலர், எங்கேருந்துடா வருது இந்த கலரு? அதை ஜாயின் பண்ணிலாம் இருக்கும். சில குயிலுங்கெல்லாம் கூவும் வீட்டாண்ட வந்து பார்ப்பேன். மயிலுங்களை பாருங்களேன் எவ்வளோ அழகாக. இவைகளெல்லாம் கர்த்தர் வந்து படைச்சிருக்கிறார், ஆனால் அதை கரெக்டாக போஷிக்கிறார் பாருங்கள். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம பைபிள்லே பார்க்குறோம், காகம்னு நிறைய பார்க்குறோம். இன்னி வரைக்கும் காக்கா இருக்குது. யோசிச்சு பாருங்கள், அது எத்தனை கொரோனாவை தாண்டி வந்திருக்கோம், யோசிச்சு பாருங்கள். கரெக்டு தானே? கொரோனாவில் நமக்கே சோறு இல்லை, அதுக்கு எப்படி சோறு இருந்திருக்கும்? ஆனால் அதையும் பிழைப்பு விட்டுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நினச்சி பார்த்து யோசிப்பேன். பேதருக்கு 3 தடவை சேவல் கூவிச்சு, இனியும் கூவிட்டு இருக்காது, அதுக்கு எப்படா சோறு கிடைக்குது? கர்த்தர் பிழைப்பு விட்டுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அது சந்ததியை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஹலோ, யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர் மச்சங்களை மீன்கள் கடலில் போட்டார், இன்னி வரைக்கும் இருக்குது. நம்மளும் எத்தனை கோடி ஜனங்கள் வந்து செத்து போயிருப்பாங்க, எல்லாம் தின்னாலும் இன்னும் வச்சிட்டே இருக்காரு. ஹலோ, கடல் போய்க்கிறீங்களா? யாருன்னா போய் பாருங்கள், அப்படியே கூஞ்சி இருக்கும். வாங்க தான் காசு இருக்காது. ஹலோ, கரெக்டு தானே? நான் இதெல்லாம் யோசிப்பேன். நம்ம எவ்வளோ மக்கள் இருக்கிறோம், நம்ம வந்து அதிகமாக தின்றோம், கரெக்டாக? ஐயா நாங்கள் தின்னல, நீங்கள் தின்னுறீங்கன்னு சொல்கிறீங்க. நானே யோசிப்பேன், காலியே ஆக மாட்டேங்குது. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம எவ்வளோ வாங்கினாலும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள்லாம் பார்க்குறோம். அப்போத்துலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், ஆடு வருது, மாடு வருது, இது. ஆனால் இன்றைக்கும் மாடு ரோட்டில் சுற்றிட்டு இருக்குது. நான் அதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு. எப்படா இதை கூட ஆண்டவர் போசிக்கிறார்? ஆனால் மக்கள் போய் இதுக்கு சோறு வைக்கணும்னு ஒரு இன்டென்ஷனோடு கிடையாது, கரெக்டாக? ஆனால் கர்த்தர் அதைகளையும் பிழைப்பூட்டுகிறார். அதையே பிழைப்பூட்டும் போது உங்களை எப்படி பிழைப்பூட்டுவார்? விசுவாசிக்கிறீங்களா? அதனால் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வரும்போது அவங்களுக்கு விதைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அறுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரையும் அவங்க என்ன பண்ணணும்? கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். ஹலோ, எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி பார்க்க ரெடி ஆகிறீங்க? 27 வாசிங்க. பக்கத்தில் இருக்கிறப்பா சொல்லுங்கள், பிரதர் உங்களுக்கு ஒரு முழத்தை எதனா கூட்டுற முடியுமான்னு கூட்டு. கவலைப்படுறதுனால ஒன்றும் கூட்ட முடியாது. ஒன்று ஒன்றா கூட்டலாம், என்ன தெரியுமா? பிபி ஏறும். அதுவும் மெஷர்மெண்ட் வச்சு பார்த்தா, இல்லைன்னா தெரியாது. கவலைப்படுகிறதுனால ஒரு முழம் கூட நம்ம சரீரத்தில் கூடாது. ஆனால் அதுக்கு பதில் என்ன கூடும்? பிபி ஏறும். மெஷர்மெண்ட் டேப் வச்சு பார்த்தா போயிட்டே இருக்கும். பிரதர் கண்ட்ரோல் பண்ணுங்கள், யோசிக்காதீங்க, வேறு எதனா யோசிங்கன்னா ட்ரை பண்ணுறோம். என்ன ஒரு தடவை பிபி செக் பண்ணும்போது ஆண்டவரை துதிப்பேன், ஆண்டவரே காட்டக்கூடாது, ஆண்டவரே நீர் நல்லவர் வல்லவர். ஒரு தடவை எனக்கு பிபி ஐயன்னு சொல்லிட்டானுங்களா, ஐயோ இந்த மாத்திரையும் கண்டினியூவே பண்ணவே முடியாது, கரெக்டாக? ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க சுகர் வந்தால் பிபி வரும், பிபி வந்தால் சுகர் வரும், இது ரெண்டும் ஃபேமிலி மாதிரி அப்படின்வாங்க. ஐயோ அந்த ஃபேமிலியே வேணாம். விசுவாசிக்கிறீங்களா? கவலைப்படுகிறதுனால நல்லா ஞாபகம் வச்சுங்க, கவலைன்னு ஒன்று வந்துச்சுன்னா தூக்கி அடிச்சிருங்க. பா, பிபி சுகர் மாத்திரை போடக்கூடாது. ஒரு முழமும் கூட்ட போகிறதில்ல, எதையும் நம்ம செய்ய போகிறதில்ல. கடனை குறித்து கவலைப்படாது. நான் சம்டைம்ஸ்லாம் நினச்சி நைட்லாம் தூக்கம் வராது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இப்படி தான் இன்ஜினியர் ஃபோன் வச்சு, நானும் என்னென்னவோ சரி நம்ம ஒரு வீடு கட்டும்போது என்ன பண்ணுவோம், இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம், இதை கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னா அங்கே ஏறி நிற்குது மீட்ரு, அது தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஆர்வத்தில் ஆஹா இந்த டிசைன் நல்லா இருக்குது, இந்த டிசைன் செலக்ட் அப்படின்னு பண்ணிடுறோம். அவர் டமார்னு ஃபோன் வச்சு, பிரதர் ஒரு 7 லட்ச ரூபா இருக்குது, எதனா செட்டில் பண்ண முடியுமானோடனே எனக்கு எங்கள் அப்பா இறந்தபோது ஒரு மாதிரி ஆன பாருங்க, அந்த மாதிரி ஆகிட்டேன் நான்.
அவரு நான் இத்தனை தடவை ஃபோன் அடிக்குது பார்த்து அவர் நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டார். பிரதர் சைலண்ட்டாக இருங்க, கவலைப்படாதீர்கள். நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வச்சு, அம்மா ஒரு மாதிரி ஆகிட்டம்மா, இந்த மனுஷன் வந்து அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டு இவ்வளோ கால் பண்ண மாட்டார், இவர் ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கார். அவர் வந்து சொன்னார், நீங்கள் எப்போ டைம் எடுத்து கொடுக்குறீங்களா கொடுங்க, போட்டு டென்ஷன்லாம் தூக்கி வச்சுருங்க. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், பிரதர் எங்கள் அப்பா இறங்கும்போது ஒரு மாதிரி ஆச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரதர் இதை கேட்டோன்னே. அதனால் இப்போ நான் அந்த கவலைப்படுறது யோசிக்கிறதே இல்லை, பார்த்துடலாம் போ, கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அதனால் கவலைப்படாதீர்கள், ஒரு மரத்தை கூட்ட முடியாது, கூட்டுறது ஒன்றே ஒன்று தான், பிபிஐ மட்டும். அடுத்தது 28. பாருங்கள், சில பேருக்கு இந்த உடையை குறித்து ரொம்ப கவலை, நல்ல ட்ரெஸ் இல்லை அப்படின்றதால ஒரு கவலை. எனக்கு இந்த உடையை பற்றிலாம் எனக்கு தெரியாது, ஏன்னா நம்ம விழுப்புரத்தில் வளர்ந்துட்டோம்ல. சென்னை போன உடனே தான் எனக்கு தெரியுது பிராண்டட். சில பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பசங்க சொல்லுவாங்க அந்த காலத்தில், அம்மா பிராண்டட்மா. பிராண்டட்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இப்போ ரீசெண்டாக ஒரு வருஷமாக ஒரு ஃபேமஸாக இருக்குது, என்ன தெரியுமா? ஒரு வாட்டர் பாட்டிலு. அந்த வாட்டர் பாட்டில் பேர் ஸ்டான்லி, எங்கள் அப்பா பேர். என்ன பேர்? கூகுளில் இருந்தால் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்கள், ஏலம் விடுங்க பார்க்கலாம். 2000. 2000 சொல்லுங்க. 15,000. அவர் பைலட் அவர், அதனால் அவர் அப்படி யோசிக்கிறார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, 12,000 ரூபாய். எவ்வளோ? எனக்கு இது ரொம்ப நாளாக இந்த இன்ஸ்டாகிராமில் இதை பார்த்துனே இருக்கிறேன். வர ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்முக்கு வரும்போது ஒரு கப்பு எடுத்துருப்பாங்க, அதில் ஸ்ட்ரா இருக்கும். நான் பார்ப்பேன், என்னடா இதை போய் ஒரு பொம்மை மாதிரி தூக்கி வச்சுனே போகிறாங்க எங்கே பார்த்தாலும். அப்புறம் அதை பற்றி இன்ஸ்டாகிராமில் பார்க்கும்போது ஸ்டான்லி கப் அப்படின்ச்சு. நம்ம அப்பா பேர் பண்ணணும்னு நோண்டி பார்த்தா, அதை என்னதான் பார்த்தா 12,500 rupees. ஹலோ, பிராண்டட். இது கெஸியாக இருக்கா பாருங்கள். அவளுக்கு எப்போமோ இந்த பிராண்டடை குறித்து தான் அவளுக்கு மண்டையில். நான் போடுற செருப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees, 1500, மிஞ்சி போனால் 2000. அந்த அம்மா யோசிக்கிறதுலாம் 5000 க்ராக்ஸ் அப்படின்வாங்க. நானும் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் நம்ம கொரியன்ஸ்லாம் வராங்களே நிறைய பேர், எல்லாம் க்ராக்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நான் போய் போட்டே பார்ப்பேன் உள்ளே, அப்படி என்ன தான் இருக்குது. ஆனால் அழகாக இருக்கும், காலில் இருக்கிறதே தெரியாது, அப்படியே ஒரு மெத்துன்னு இருக்கும். தெரியுமா க்ராக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கி க்ராக்ஸ் பேரெல்லாம் மாற்றி வேறு மாதிரிலாம் போட்டுன்னு இருக்காங்க. நீங்கள் அந்த செப்பலை வாங்கணுன்னா குறைஞ்சது ஒரு 5,000 rupees யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். கெஸியா எப்பவுமே எனக்கு ஒரு டார்கெட் வைப்பா, நான் இந்த சாங் வாசித்து முடிக்கிறேன், எனக்கு வாங்கி தெரியான்னு. அதே மாதிரி அவன் செஞ்சிருவா. கரெக்டாக கான்சர்ட்டில் ஏறி உட்காரணும் அப்படி சொல்லும்போது, நீ எனக்கு செப்பல் வாங்கி கொடு, நான் கான்சர்ட்டில் வாசிக்கிறேன்னுவா. அதே மாதிரி பாருங்கள், இந்த வாட்டர் பாட்டிலு ரொம்ப நாளாக இவ என்னை கேட்டே இருக்கா. நானும் வந்து, எம்மா 12,000 ரூபாலாம் கொடுத்து வாங்க முடியாது. நமக்கு மில்டன் இருக்கார். மில்டன் எவ்வளோ பெரிய ஆள், அவர் 1500 ரூபாய்க்கு அருமையாக வேலை செய்வார். இன்றைக்கி சுட தண்ணி ஊற்றி வச்சா நாளைக்கு சாயந்தரம் கூட எடுத்து குடிக்கலாம். அந்த மில்டன் போதும், இந்தா வச்சுக்க அப்படின்னு. இல்லை டாடி, நீங்கள் எதனா பாருங்கள். நான் சொன்னேன், ஜோமனு கத்தர் செய்வார். அவங்க நம்மகிட்ட படிக்கிறாங்க. அந்த 2 பொண்ணும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகி, சார் வாட் யூ வாண்ட் சார், ஐ எம் கோயிங் டு மலேசியா, உங்களுக்கு என்ன வேணும்? நான் இல்லை வேணாம்மா பரவாயில்ல இருக்கட்டும். சார் சொல்லுங்கள் சார், என்ன வேணும் சொல்லுங்கள். நான் சொன்னேன், சரிம்மா போய் தான் வரேன், ஸ்டான்லி கப் வாங்கிட்டோம். வேறு என்ன சார் வேணும் அப்படின்னு. ஏம்மா நீ இது 1 வாங்கிட்டு வராத, சண்டை வந்துடும், 2 வாங்கிட்டு வா. நான் சரி, இவங்க எங்கன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆட்கள், மல்டி மில்லியனியர்ஸ், இவங்கெல்லாம் நம்மளை எங்கே நினப்பு வச்சுருக்க போகிறாங்கன்னு நினச்சா, கரெக்டாக அதே மாதிரி போயிட்டு ஒரு சாட்டர்டே ஆஃப்டர்நூன் கால் பண்ணுறாங்க ஒரு ஷாப்லேருந்து. ஃபோன் பண்ணி, சார் வாட்ஸ்அப் பாருங்கள் அமுச்சிருக்கேன் அப்படின்னு. அதில் நிறைய என்னென்னவோ அமுச்சிருக்காங்க கப்ஸ்லாம். கெஸியாவுக்கு ஒரு கப்பு வருது. அவள் வந்து அது வந்து
ஹைட்ரோ கிளாஸ், அது ஒரு பெரிய கம்பெனி, அது அனுப்புகிறாங்க. அவளுக்கு விருப்பமே இல்லை. சரிப்பா ஏதோ ஒன்றுப்பா அப்படின்றா. அவங்க பாருங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸ்டான்லி எடுத்து அதை கஸ்டமைஸ்னால் அவங்க பேரே அதில் பதிவு பண்ணலாம். 2 கப்பும் வாங்கிட்டு வந்து கொடுத்தார்கள். இவங்களுக்கு ஒரே ஷாக். ஏசாப்பா பாருங்கள் எனக்கு ஸ்டான்லி கப்பு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்மளை உடுத்து வித்து அழகு பார்க்கிற தேவன். எனக்கு தெரிஞ்ச சட்டைலாம் நான் போத்தீஸில் போயிட்டு அப்படியே சட்டை ஒரு 400 ரூபா, மிஞ்சி போனால் என் ஜீன்ஸ் 400 ரூபா 500 ரூபா அவ்வளோதான். ஆனால் நம்ம போய் கிளாஸ் எடுக்கும்போது ஒருத்தன் ஒரு பிராண்டெல்லாம் போட்டு வராங்க, நமக்கு தெரியாது அதெல்லாம். அதே மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இந்த ஷூலாம் சொல்லுவாங்க, ஒரு 2000 ஷூ டூப்ளிகேட் காப்பி ஒன்று வரும் பார்த்தீங்களா, அது டி நகரில் போனீங்கன்னா தெருவில் அதே மாதிரி இருக்கும். ஆனால் அது 400 ரூபா. ஆனால் அதில் என்ன குறைன்னா, நம்ம அங்கேருந்து பைக்கு ஓட்டின்னு ஒரு நாள் விழுப்புரம் வரைக்கும் வந்தேன், புது ஷூ எல்லாம் போட்டுன்னு. சரி நம்ம விழுப்புரம் போகிறோம், ஜம்முன்னு போய் இறங்கலான்ட்டு இங்கே இறங்குறேன், டங்குன்னு கீழே ஊன்ட்டேன். என்னடா கீழே ஊந்தன்னு பார்த்தா, அந்த ஷூ நம்ம இன்ஜினில் பட்டு 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 மெல்ட் ஆகி போச்சு. அப்போ தான் தெரிஞ்சிச்சு நான் பிராண்டுடைய வேலைகள். அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேன். சே எப்பேற்பட்ட ஷூ. இந்த ஷூ இந்த சைலன்சரில் இப்படியே ஓரமாக வச்சுன்னு பாதி காணாதே போயிடுச்சு. கீழே வச்சா அப்படியே ஊன்ட்டேன். ஏன் உழுறன்னு பார்த்தா பாதியை காணும். அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன் பிராண்டட். ஹலோ விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பிராண்டட் போட ரெடி ஆகிறீங்க? நீங்கள் இயேசுவின் பிராண்டு, சூப்பர் பிராண்டு உங்களுக்கு வரும். விசுவாசிக்கிறீங்களா? சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ஆள் பாதி ஆடை பாதி. உண்மை. விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஆடைக்கு ரெடி ஆகிறீங்க? பிரதர் பிராண்டட் தான். உங்களை பார்த்தாலே அப்படியே யோசிக்கணும், ரைட்டு மேலே இருக்கிறது ஒரு 5000, கீழே இருக்கிறது ஒரு 5000. சில பேர் இந்த லேடிஸ் கல்யாணத்துக்குலாம் போனால் யோசிப்பாங்க தெரியுமா, காதில் எவ்வளோ போட்டிருக்க, கழுத்தில் போட்டிருக்கு, கையில் போட்டிருக்கு, காலில் போட்டிருக்கு, எப்படியும் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேலே மாட்டியிருப்பாப்பா அவங்க. சில பேர் சொல்லுவாங்க 5 பவுன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கர்த்தர் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? நான் அப்படி தான் இருந்தேன் பாருங்கள். அப்புறம் எனக்கு அங்கே போக போகிறது தான் தெரியுது, தேர் இஸ் எ பிராண்ட் கால் எல்பி, லூயி பிலிப்ஸ். பிராண்டெல்லாம் இன்றைக்கி நிறைய வந்துச்சு. அப்போ தான் நம்ம எடுத்து தைக்கிறதுக்கும் தச்சு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? சில இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கும் உங்கள் பாடிக்கு. எத்தனை பேர் பிராண்டட் போட ரெடியாக இருக்கீங்க? இன்றைக்கி உங்கள் பர்ஸில் நோண்டி பார்த்தா வெறும் 300 ரூபா இருக்கும். ஹலோ, ஆனால் ஒரு டைம் வரும் 3000 ரூபா சட்டை எடுத்து போடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி தான் நாங்கள் போட்டுன்னு இருக்கோம். விசுவாசித்து சொல்கிறேன், இது பெருமைக்காக சொல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய். எப்படியோ இருந்தோம். ஒரு காலத்தில் நான் 8 லட்ச ரூபா கார் வச்சுட்டு, ஃபோன் அப்போல்லாம் நோக்கியா இருக்கும் தெரியுமா. நான் ஃபோன் பண்ணேன்னா அவன் கத்துவான், டே 2 தடவை அடி. ஃபோனில் கொயின்னு சவுண்டு வருது. 8 லட்ச ரூபா காரை வச்சுருக்க, ஏன்டா ஒரு 10,000 20,000 கொடுத்து மொபைல் வாங்கக்கூடாதா? வாங்கவே இல்லை. அங்கே பேசினாலே எதனா கேட்கும், ஏன்னா அது கீழே ஊந்துருக்கும். கர்த்தர் எல்லாருக்கும் ஐஃபோன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஹலோ, சரியா பேருக்கு தெரில நினைக்கிறேன். ஆப்பிள் ஃபோன் பிராண்டட். ஹலோ சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை பிராண்டட்னால நிச்சயமாக நிரப்புவார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? சொல்கிறவங்களுக்கு ஆகும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் நான் பிராண்டு தான். நீங்கள் என் ஷூ தேஞ்சிச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஆகிடும். ஹலோ. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தா வேலை மேலே நம்பிக்கை வச்சிடுறாங்க. ஆஹா, இந்த வேலையில் தான் நான் பயங்கரமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிடுறாங்க. இல்லவே இல்லை. வேலை மேலே தயவு செஞ்சு நம்பிக்கை வைக்காதீர்கள். சம்டைம்ஸ் நமக்கு கூட தோணும், ஆஹா நம்ம மியூசிக்கால் தான் நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம். நோ, நாளைக்கு நீ ஏஞ்சிக்கிறதே அவரால் தான். ஹலோ விசுவாசிக்கிறீங்களா? என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்னால, நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால, நான் சாப்பிட்ற ப்ரோட்டீன், ஒரு நாளைக்கு 10 முட்டை சாப்பிட்றேன், அதனால் உயிர் வாழறேன். இல்லவே இல்லை. நல்லா ஞாபகம் வச்சிங்க.
இன்றைக்கி அருமையாய் காட்டப்படுகிறது. ஜிம்மில் வேலை செய்யணும் இருக்கும்போது அப்படியே ஜம்முன்னு போயிடுறாரு. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? நான் ரன்னிங் போகிறதுனால போயிடுறேன், சைக்கிளிங் போகிறதுனால இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இந்த நிமிஷம் கூட இப்போ மூச்சை இழுத்திங்க பாரு, விட்றீங்க பற்றியா, அது கூட அவரால் தான். விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் 1 கோடி ரூபாய் பேர் வந்தாலும் அவர் ஆக்சிஜனை இங்கே சப்ளை பண்ணின்னு தான் இருப்பார். இழுத்து மூச்சு விடுங்கப்பா, அவர் விடுறதே அவரால் மட்டும்தான். விசுவாசிக்கிறீர்கள்? 30வது வசனம். டைம் ஆயிடுச்சே. சொல்லுங்க, எனக்கு உடுத்திப்பது அதிக நிச்சயம். விசுவாசிக்கிறீங்களா? 31. பாருங்க, மறுபடியும் என்ன சொல்கிறாரு? கவலையே படாதீங்க, என்னத்துக்கு இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்னத்துக்கு இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லுங்கிறீங்களா? தயவு செஞ்சு அதை சொல்லவே சொல்லாதீங்க. இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார்? அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவார். என்னது சொன்னல? ரைட்டு. அடுத்தது 32. எல்லாம் அவர் அறிஞ்சிருக்கார். ஹலோ, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு என்னென்ன தேவைன்றதை அவர் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார். சரி, அடுத்தது. அதனால் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? ஏய்ச்சவனே என்னை தேடிடு. ஹலோ, விசுவாசிக்கிறீங்களா? தூங்கி ஏய்ச்சவனே ஆண்டவரே சோத்திரம், அந்த நாளை கொடுத்ததுக்காய் நன்றி. இந்த நாளுடைய திட்டம் என்னான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் என்ன நடத்தணும். இன்றைக்கி நான் கண்ணு மூச்சிருக்கேன்னா ஏதோ என்னை வச்சு ஒரு நோக்கம் வச்சுருக்கீங்க. அந்த என்ன திட்டமோ அதை முடித்து தாருங்கள். விசுவாசிக்கிறீங்களா?